சரியா 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே நாள்ல என்னை காப்பாத்த நீங்க உங்க உயிரையே தியாகம் பண்ணீங்க. நீங்க காப்பாத்தின அந்த உயிரை உங்களுக்கே திரும்ப கொடுக்க போறேன். முடிஞ்சா என்ன மன்னிச்சிருங்கம்மா. மிஸ்டர் ரோஹித் சர்மா சார், இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோட இருப்பீங்க. சில நாட்கள் இல்ல டாக்டர், இன்னும் சில நொடிகள் தான் பாக்கி. ரோஹித், சொல்லுங்க டாக்டர் ஜட்கா, இப்போ அடுத்து என்ன ஷாக் கொடுக்க போறீங்க? என்னால தினமும் இப்படி செத்து செத்து வாழ முடியாது. இன்னைக்கு என் மரணத்தோட நான் வச்சுக்க போற ஃபைனல் மீட்டிங் இதுதான். ரோஹித், அந்த லேப் ரிப்போர்ட் உன்னோடது இல்லடா, அது யாரோ மோஹித் சர்மாவோட ரிப்போர்ட். உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. என்னது? இத முன்னாடியே சொல்ல மாட்டியாடா? ஐயோ, மனுஷன் ஒரு தடவை தான் பிறக்கிறான், ஒரு தடவை தான் சாகுறான். ஆனா நான் 3 தடவை செத்துட்டேன். முதல்ல அந்த வியாதியை நினைச்சு பயத்துல செத்தேன். 2வது தற்கொலை பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணப்போ செத்தேன். 3வது ஐயோ தற்கொலை பண்ணிக்க துணிஞ்சிட்டமேங்கிற குற்ற உணர்ச்சியில செத்தேன். அம்மா சத்தியமா, செத்ததுக்கு அப்புறம் மனுஷன் ஏரோப்ளேன் மாதிரி பறக்கிறானே. இந்த பிளேன் இப்போ எங்க போய் லேண்ட் ஆக போகுது? அம்மா சத்தியமா, இது யாரு? அப்படியே என்ன மாதிரியே இருக்கான். அச்சு அசல் காப்பி அடிச்ச மாதிரி.